வணக்கம். நாம இன்னைக்கு நர்சிங் துறையில நாம செய்யற சில நடைமுறைகளை ஏன் ஒரு குறிப்பிட்ட வழியில செய்றோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுக்கான பதில் பெரும்பாலும் நம்மளோட கடந்த காலத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களே, ஒரு செவிலியரோட அன்றாட வேலைக்கும் வரலாற்றுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஆனா இருக்கு. நாம ரொம்ப இயல்பா செய்யற பல மருத்துவ நடைமுறைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற நவீன நர்சிங் துறைங்கிறது வெறும் சேவை செய்யறது மட்டும் இல்ல. அது முறையான சான்றுகளோட அடிப்படையில இயங்குற ஒரு முழுமையான அறிவியல். இத பத்தி பர்ன்ஸ் மற்றும் க்ரோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. செவிலியர் ஆராய்ச்சிங்கிறது ஏற்கனவே இருக்கிற அறிவை சரிபார்க்கறதுக்கும் அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கும் அதே சமயம் புதிய அறிவை உருவாக்குறதுக்குமான ஒரு அறிவியல் செயல்முறைன்னு சொல்றாங்க. அதாவது இது வெறும் அனுபவத்தை மட்டும் வச்சு பண்றதில்ல, இது ஒரு முறையான ஆராய்ச்சி. அப்போ இந்த ஆராய்ச்சி அணுகுமுறை அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது எந்த ஒரு ஆய்வுக்கும் தேவையான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நாம எந்த வழியில போக போறோம், டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ண போறோம், அது எப்படி அனலைஸ் பண்ண போறோங்கிற எல்லாத்தையும் முடிவு பண்றது இதுதான். சரி, இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய கருத்துக்குள்ள, அதாவது வரலாற்று ஆராய்ச்சி அணுகுமுறைக்குள்ள போகலாம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா புரியும். ஒவ்வொரு ஆய்வுக்கும் ஒரு தெளிவான, உறுதியான திட்டம் தேவை. அதுல நிறைய கூறுகள் இருக்கு. நாம இப்போ அந்த திட்டங்களோட ஒரு குறிப்பிட்ட வகையான வரலாற்று அணுகுமுறையை தான் ஆழமா பார்க்க போறோம். அப்போ வரலாற்று ஆராய்ச்சிங்கிறது என்ன? அது ஒரு மாதிரி டைம் டிராவல் பண்ற துப்பறியும் வேலை மாதிரி தாங்க. கடந்த காலத்துல இருந்து ஆதாரங்களை எல்லாம் முறையா சேகரிச்சு, அத பகுப்பாய்வு செஞ்சு, உண்மைகளை கண்டுபிடிச்சு, அந்த உண்மைகள் மூலமா இன்னைக்கு இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்கிறது தான் இதோட நோக்கம். ஒரு டிடெக்டிவ் எப்படி கேஸ சால்வ் பண்ணுவாரு? தடயங்களை வச்சுதானே? அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் எப்படி சான்றுகளை சேகரிக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த டிடெக்டிவ் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஆராய்ச்சியாளர்களுக்கும் ரெண்டு விதமான ஆதாரங்கள் இருக்கு. ஒன்னு முதல் நிலை ஆதாரங்கள், அதாவது டைரிகள், கடிதங்கள், போட்டோஸ் மாதிரி சம்பவத்தை நேர்ல பார்த்த சாட்சிகள் மாதிரி. இன்னொன்னு இரண்டாம் நிலை ஆதாரங்கள், அதாவது பாடப்புத்தகங்கள், கட்டுரைகள் மாதிரி. அந்த முதல்நிலை சாட்சிகளை வச்சு உருவாக்கப்பட்ட கேஸ் ஃபைல்ஸ் மாதிரி. சரி, இந்த வரலாற்று துப்புரிவாளர்கள் எந்த மாதிரி கேஸ்களை எல்லாம் எடுத்து விசாரிப்பாங்க? வாங்க பார்க்கலாம். நர்சிங் துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமா 4 வகையான வரலாற்று ஆய்வுகள் இருக்கு. அவை வாழ்க்கை வரலாற்று, நிறுவன, கொள்கை, அப்புறம் சமூக வரலாற்று ஆய்வுகள். இது ஒவ்வொன்றும் என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல வாழ்க்கை வரலாற்று ஆராய்ச்சி. இதுல ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாதிரி அல்லது நம்ம நாட்டோட முன்னோடி சேவலி தலைவர்களோட வாழ்க்கை, அவங்களோட பங்களிப்புகள் பத்தி ஆராய்வாங்க. தனிப்பட்ட நபர்கள் எப்படி ஒரு பெரிய துறையையே வடிவமைச்சாங்கன்னு இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா நிறுவன ஆராய்ச்சி. இந்தியன் நர்சிங் கவுன்சில் மாதிரி ஒரு அமைப்பு எப்படி உருவாச்சு, ஒரு குறிப்பிட்ட நர்சிங் காலேஜ் எப்படி வளர்ந்துச்சுன்னு ஆய்வு செய்யறது தான் இது. ஒரு நிறுவனம் காலப்போக்குல சந்திச்ச சவால்கள், அடைஞ்ச வெற்றிகள் எல்லாத்தையும் இது தெளிவா காட்டும். அடுத்தது கொள்கை மற்றும் சமூக வரலாற்று ஆய்வுகள். இது இன்னும் கொஞ்சம் பெரிய கேன்வாஸ்ல பாக்குறது. நம்ம நாட்டு சட்டங்கள், சமூகத்துல பெண்களோட பங்கு பத்தின கருத்துக்கள், பொருளாதார மாற்றங்கள், இதெல்லாம் எப்படி நர்சிங் தொழில பாதிச்சுது, எப்படி மாற்றி அமைச்சுதுன்னு இது ஆராயும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு பழைய விஷயங்களை எல்லாம் தோண்டி எடுக்கிறதால நமக்கென்ன லாபம்? இந்த வரலாற்று துப்பறியும் வேலையால கிடைக்கிற நன்மைகள் என்ன? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போற முக்கியமான பகுதி. இதுல முக்கியமான நன்மைகள் என்னன்னா, இன்னைக்கு நாம சந்திக்கிற மருத்துவ பிரச்சனைகளுக்கு ஒரு வரலாற்று பின்னணி கிடைக்கும். நம்மளோட தொழில்முறை அடையாளமோ பாரம்பரியமோ வலுப்பெறும். ஹெல்த் கேர் பாலிசிஸ் எல்லாம் எப்படி படிப்படியா உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். மிக மிக முக்கியமா டஸ்கேகி சிஃபிலிஸ் ஆய்வு மாதிரி கடந்த காலத்துல நடந்த நெறிமுறை மீறல்களை பத்தி படிக்கும்போது இன்னைக்கு நாம ஆராய்ச்சிகள்ல மனிதர்களை எப்படி பாதுகாக்கணுங்கிற முக்கியமான பாடங்களை கத்துக்க முடியுது. ஆனா இந்த வரலாற்று பயணம் பூவிரிச்ச பாதை கிடையாது. ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளரும் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். சில சமயம் முக்கியமான ஆதாரங்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்ல ரொம்ப மோசமான நிலையில இருக்கலாம். அப்படி இல்லனா தனியார் காப்பகங்கள்ல வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ரொம்ப அதிகமான நேரமும் உழைப்பும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஊர்ல நடந்த ஒரு விஷயத்தோட முடிவை அப்படியே எல்லா இடத்துக்கும் பொருத்த முடியாது. கடைசியா ஆராய்ச்சியாளரோட சொந்த கருத்துக்கள் கூட சில சமயம் முடிவுகளை பாதிக்க வாய்ப்பிருக்கு.
ஆக மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சுகாதாரத்துறையோட எதிர்காலத்தை இன்னும் சிறப்பா வடிவமைக்கணும்னா, நாம கண்டிப்பா அதோட கடந்த காலத்திலிருந்து பாடங்களை கத்துக்கிட்டாகணும். இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையச் செய்தி. இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம நர்சிங் துறையில சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நம்ம வரலாற்றோட எந்த பக்கத்துல தீர்வு ஒளிஞ்சிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.